மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு விளாக் தாங்க பார்க்க போறோம். ஸோ அது என்ன விளாக் அப்படிங்கிறது நீங்க வீடியோ பார்க்கும்போதே தெரியும். ஸோ ஆமாங்க, இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்துல தான் ஒரு குட்டியா ஒரு விளாக் எடுக்க போறோம். ஸோ இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் அவரைக்கொடி. ஸோ இதில் பாருங்க எந்த அளவுக்கு வந்து பூக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா காய்களும் கொஞ்சம் அங்கங்கே இருக்குதுங்க. ஸோ இது எல்லா பூக்களுமே காய்களாக வந்தால் நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பூக்களும் காய்கள் ஆகிறது இல்லைங்க. ஒரு சில நேரங்களில் எல்லாமே பூக்கள் வந்து கொட்டி போயிடுது. மீதி வர காய்களும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்ல காய்கள் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா புழு பூச்சியெல்லாம் விழுந்துருது. ஸோ நிறைய காய்களும் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தான் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட தோட்டத்தில் பறித்த காய் தாங்க. இதில் வந்து அத்தை வந்து நல்ல காய் தனியாக, அந்த பூச்சிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காய் தனியாக வந்து பிரிச்சிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து இன்றைக்கி மார்க்கெட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் நல்ல காய் தனியாக, அந்த பூச்சி காயெல்லாம் வந்து தனியாக பிரிச்சுட்ருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நல்ல காய் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூச்சி காய்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த பூச்சி காயெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. பாருங்கள், இதில் தெரியும் உங்களுக்கே. விவசாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலைங்க. ஸோ வெயிலில் வந்து வேர்வை சிந்தி தான் வந்து நம்ம வந்து வேலை பார்க்கணும். ஸோ அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் அதில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் கண்டிப்பாக இல்லைங்க. எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு சில நேரங்களில் லாபம் இருக்கும், ஒரு சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எத்தனை பேருக்கு வந்து விவசாயம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விவசாயம் வந்து பிடிக்குங்க. காய்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூச்சி மருந்தெல்லாம் கொடுக்கலங்க. ஸோ அது இயற்கையாக வந்தது தான். இதுக்கு உரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாட்டுச்சாணம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கெமிக்கல் கலந்த எந்த உரமும் கொடுக்கலங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ காய்களில் பூச்சிகள் வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.